தங்கம்ஸ் கிச்சனில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வத்தல். வெயில் காலத்தில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எது எது முடியுமோ நம்ம அதை போட்டு வச்சுக்கலாம். இது ரொம்ப வெயில் இல்லை, நிழலையும் காயக்கூடியது தான். ஆனால் வெயிலில் காய்ஞ்சா ரொம்ப நம்ம ஒரு வருஷம் 2 வருஷம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது என்னென்னா, ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சீனி அவரைக்கான்னு சொல்லுவாள், கொத்தவரங்காய் சொல்லுவாள். அந்த மாதிரி ஏதாவது இந்த லாங் பீன்ஸ் சொல்கிறாள், அந்த வெரைட்டியை சேர்ந்த ஒரு காய் இது. இதில் நம்ம வத்தல் போட்டு வச்சுக்கும்போது ஒரு சடனாக வந்து ஒரு கெஸ்ட் வரும்போது வத்தல் பொரிச்சு கொடுக்கலாம், வெத்த குழம்பு வைக்கலாம். சில கீரைகள் பண்ணிவிட்டு இதை நுறுக்கி போட்டு அதில் பண்ணிடணுன்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அந்த வத்தலை எப்படி போடுறது அப்படின்னு இப்போ நான் காட்டுறேன். இதில் வந்து கொத்தவரங்காங்கிறது ரொம்ப இலசாக வேணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த வத்தலுக்கு கொஞ்சம் இப்படி வளையிற மாதிரி இருந்தால் போதும். இந்த இலசுக்கு அடுத்த ஸ்டேஜ் வாங்கிக்கலாம். ஏன்னா இலசாக இருந்தால் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிவிடுவோம். இது வந்து வத்தல் போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸு. இந்த தண்ணி வேகிறதுக்கு மஞ்சள் பொடி, உப்பு, இவ்வளவு தான். நம்ம இதை வச்சு எப்படி இப்போ பண்ண போகிறோன்றதை இது வந்து நான் 1/4 கிலோ 250 கிராம் கொத்தவரங்காய் வாங்கியிருக்கேன். இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு தண்ணி அப்படிலாம் இல்லை. இந்த கொத்தவரங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1000ல் வச்சுருக்கேன்னா வெந்நீர் சுடட்டும். இதில் இப்போ உப்பு சேர்க்க மாட்டோம், மஞ்சப்பொடி மட்டும் சேர்த்துட்டு கொத்தவரங்காயை போட்டுருவோம். அதை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச தண்ணி நல்லா தலைக்க ஆரம்பிச்சிருது. இந்த இதில் முதல்ல நம்ம இதில் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால மஞ்சப்பொடி ஒரு 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி கூட்டினதுனால தப்பு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியிலையும் அது இதுவாகிடுது. இப்போ இந்த கொத்தவரங்காயை போட்டிருக்கோம். எல்லா கொத்தவரங்காயுமே போட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து 1/4 கிலோ வாங்கியிருக்கோம். பற்றியெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பாருங்கள், இந்த தண்ணியில் முங்குற அளவுக்கு இருக்குது. இது போகிறோம். இதை லைட்டாக ரொம்ப மூடினா பொங்கி வழியும். இந்த மாதிரி வச்சு வைங்க. தண்ணியில் கொதிக்கும். நம்ம கொதித்த உடனே அதை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். நீங்கள் இதில் வந்து இதுக்கப்புறமும் இந்த சூடில் வைக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நீங்கள் இது ஒரு கொத்தவரங்காயை எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டுன்ட்டு இந்த கத்தியோ ஏதோ பார்த்தாலும் தெரியறதா உங்களுக்கு. இந்த மாதிரி இவ்வளோ தான் இதுக்கு. ஏன்னா இதுக்கும் மேலே இப்போ நம்ம மூடி போட்டு வேக வைப்போம். அதனால் இது போகிறோம். இதில் வந்து உப்பு வந்து எப்படி சேர்க்கணுன்னா, அடுப்பில் வச்சு சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு மடிக்காரா சாப்பிட்றவா இருப்பா, இல்லை நம்ம அமாவாசை அன்றைக்கி எடுத்து செய்கிறவாளாக இருப்போம். அப்படிலாம் இருந்ததுன்னா உப்பு அடுப்பில் வச்சு போட்டேன்னா இது பண்ணிக்க முடியாது. அதனால் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இந்த 1 செகண்ட் விட்டேன்னா இந்த கொதியெல்லாம் அப்படி அடங்கிடும். இப்போது நான் எப்போதும் சொல்கிறது தான், வடான்ற வத்தல்ங்கிற கான்செப்ட் வச்சுருந்தாலே உலந்தா பாதி உப்பு வரும். அதனால் நம்ம போடுறதே பாதி உப்பு தான் போடணும். பார்த்தீங்கன்னா இந்த 1/4 கிலோவுக்கு 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட தான் போடுறேன். இந்த உப்பு போடும். இதை ஒரு சுற்று கிண்டி இப்படி விட்டுட்டு நீங்கள் எந்த தட்டு இது பண்ணுறதோ இது இல்லாமல் மூடி வச்சுடணும் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் இந்த சூடு அடங்கினப்புறம் எடுத்து நம்ம உலர்த்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கை பொறுக்கிற சூடு இருந்ததுன்னா இதிலருந்து இந்த கொத்தவரங்காயை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு வந்தாச்சு. இதை நம்ம எடுத்து எந்த மாதிரி தட்டில் காய வைக்கிறோமோ இப்படி ஒன்றாவும் வைக்கலாமே தான். இதெல்லாம் உதிர்ந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி காய வச்சு இன்னொரு 3 நாள் நல்ல வெயில் இருந்தால் 2 நாள் இல்லைன்னா 3 நாளில் காஞ்சிரும். அதுக்கப்புறம் இது எப்படி வருதுன்னு காட்டுறேன், பொரிச்சும் காட்டுறேன். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தவரங்காய் வத்தல் அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருந்தேன். ஒரு 3-4 நாளில் காஞ்சிருக்கு. நல்ல வெயில் இருந்தால் இதெல்லாம் ஒரே நாளில் காஞ்சிரும். இப்போ இது பாருங்கள், இப்படி உடையிற அளவுக்கு காயிடுது. காஞ்சால் தான் உங்களுக்கு வருஷத்துக்கெலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ இது காஞ்சாச்சு. இதை பொரித்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படி வர இந்த வத்தலை வச்சு நம்ம தொட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். வத்தல் குழம்பு வைக்கும்போது எடுத்து இந்த மாதிரி இந்த வத்தலை பொரித்து போட்டுக்கலாம். இப்போ இந்த நார்த் இண்டியன் கிரேவியெல்லாம் பண்ணுறா பற்றிலாம், அதில் இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். கிரேவி முடிச்சுட்டு இதை பொரித்து கொஞ்சம் நொறுக்கி போட்டுட்டேன்னா டேஸ்ட்டாக ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி பொரிய. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சாச்சு. ஒரு கொத்து போட்டு காட்டணும். இந்த மாதிரி சடன்னு பொரியணும்.
பார்த்தா கலர்ஃபுல்லாக ரொம்ப ப்ரௌன் பாருங்க, தீயெல்லாம் விட்டுறாதீங்க. திருப்பி 2 தடவை கொடுத்துட்டு இந்த கலரில் எடுத்துருங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனலில் கமெண்ட் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா பொரிஞ்ச வடம் பாருங்க, என்ன கலர்ஃபுல்லாகவும் எப்படி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன்.